டிஎம்டிவி செய்திகள். வணக்கம். இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிப்பவர் சுபாஷினி நவரத்னராஜா. செய்தியாசிரியர் அழகன் கனகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மனித உரிமை நிலைவரம் தொடர்பில் பிரித்தானிய அமைச்சர் கலந்துரையாடல். அரசாங்கத்தில் இணைய மாட்டேன் என்கிறார் ஜோன் எம்பி. கொட்டகலை விபத்தில் 4 காயம். முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணியை வதை செய்ய வேண்டாம் என சட்டத்தரணிகள் வலியுறுத்தல். பட்டிப்பொங்கலன்று பலைவரை பரிச்சாத்த ரயில் ஓட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் மனித உரிமை நிலைவரம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம், சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட அரசு சார்பற்ற நிறுவன அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக பிரித்தானிய வெளிநாட்டு அமைச்சர் ஹியூகோ ஷ்வேயர் ட்வீட் செய்துள்ளார். இலங்கையில் மனித உரிமைகள் விடயத்தின் முன்னேற்றத்தில் பிரித்தானியாவின் அக்கறையை தெளிவுபடுத்தியதாகவும் அவர் கூறினார். அரசாங்கத்தில் இணையும் நோக்கம் தனக்கு இல்லை எனவும் சபாநாயகர் பதவியை பெறமாட்டேன் என்றும் எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான ஜோன் அமரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான குழுவுடன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நாடு திரும்பிய போதே மேற்கண்டவாறு கூறினார். இந்த விஜயத்திற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் தனது தனிப்பட்ட ஆவணங்களை அகற்றியதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை எனவும் அவர் கூறினார். மத்திய கிழக்கிற்கு 6 நாள் விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் இன்று காலை நாடு திரும்பினர். முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவுக்கு சிரமம் கொடுப்பதை நிறுத்துமாறு ஜனநாயகத்துக்கான சட்டமுறைஞர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர். சிராணி பண்டாரநாயக்கவை அடிக்கடி நீதிமன்றங்களுக்கு அல்லது லஞ்ச ஆணைக்குழுவுக்கு வருமாறு அழைப்பாணைகள் அனுப்பப்படுகின்றன என சட்டத்தரணி ஜே.சி. வெலியமுன கூறினார். நிப்பான் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மனித உரிமைகள் அபிவிருத்தி மத்திய நிலையத்தின் அத்தியட்சகரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கே.எஸ். ரத்னவேல் தெரிவிக்கையில், நாங்கள் இன்று கூடியிருக்கும் போது இலங்கையின் 43வது பிரதம நீதியரசர் அவர்கள் முறையற்றதோர் விதத்தில் அவருடைய பதவியிலிருந்து தூக்கியப்பட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் லாயர்ஸ் கலெக்டிவ் எனப்படும் சட்டத்தரணிகள் ஒன்றியம் இதற்கு எதிரான கோஷத்தை எழுப்பி அதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் செய்தது. சுயாதீனத்துவம், நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக சட்டத்தரணிகளுக்குள்ளாம் சட்டத்தரணிகள், இந்த இலங்கையில் உள்ள சட்டத்தரணிகள் முழு பேரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த மாநாட்டில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான ஸ்ரீநாத் பெரேரா, ஜெயம்பதி விக்ரமசிங்க, சட்டத்தரணிகளான கே.எஸ். ரத்னவேல், கௌரி சங்கரி தவராசா உட்பட சட்டத்தரணிகள் பலரும் பங்கேற்றனர். கிளிநொச்சியிலிருந்து பளை வரை எதிர்வரும் 15ஆம் தேதி பரிச்சார்த்த ரயில் ஓட்டம் இடம்பெறவுள்ளதாக ரயில்வே திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வடக்கு ரயில் பாதை புனரமைப்பு பணி யாழ் எழுதுமட்டுவாழ் வரை பூர்த்தியடைந்துள்ள நிலையிலேயே இந்த பரிச்சார்த்த ரயில் ஓடவிருக்கின்றது. ஓமந்தையிலிருந்து கிளிநொச்சி வரையான ரயில் சேவையை 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆரம்பித்து வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கொட்டகலையில் கெப்ரக வாகனம் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். சிவனொளி பாதமலைக்கு சென்றுவிட்டு திரும்புகையிலேயே விபத்துக்குள்ளாகியுள்ளது என திம்புள்ள பத்தன போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ராவணகுடை பிரதேசத்தை சேர்ந்தவர்களே காயமடைந்துள்ளனர் என போலீசார் கூறினர். சாரதியின் கவனையினத்தால் விபத்து இடம்பெற்றிருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.